எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எவ்வளோ நாள் இங்கே இருக்க போற? அதாவது ஒரு வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க, இல்லை லீவ் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீ எவ்வளோ நாள் இங்கே இருக்க போற அப்படின்னு கேட்கறத ஹவ் லாங் ஆர் யூ கோயிங் டு ஸ்டே ஹியர்? ஹவ் லாங் ஆர் யூ கோயிங் டு ஸ்டே ஹியர் அப்படின்னா நீ எவ்வளோ நாள் இங்கே இருக்க போற அப்படிங்கிற மீனிங். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போமா? அவன் இங்கே கொஞ்ச நாள் தான் இருந்தான். அவன் இருந்தது இங்கே கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிறத he was only here for a few days. he was only hereனா இங்கே இருந்தான், for a few daysனா கொஞ்ச நாள் தான். அடுத்தது, அவள் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். எங்க போயிட்ட? அவன் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? பாவம், எனக்கே கஷ்டமா இருந்துச்சு பார்க்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? she has been waiting for a long time. she has been waitingனா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதாவது பாஸ்ட்ல பட் ஸ்டில் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? இதை நான் எப்படி சொல்றது? ஒரு தப்பான விஷயம் இல்லை அவங்களுக்கு தெரியக்கூடாத விஷயம், அதை நம்ம கிட்ட கேட்கும் போது நான் எப்படி அதை உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு தயங்கும் இல்லையா? ஸோ அந்த ஹெசிடேஷனோட ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது அப்படிங்கிறத ஹவு டு ஐ சே இட், ஹவு டு ஐ சே இட் அப்படின்னா நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்றது அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் வரும் இல்லையா? அந்த டைம்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் ஆகும். சத்தம் போடாதே, இது நார்மலா எல்லாத்துக்கும் தெரியும். சத்தம் போடாதே அப்படின்னா டோன்ட் மேக் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம், டோன்ட் ஷவுட்னு சொல்லுவோம். டோன்ட் ஷவுட்னா என்ன? கத்தாத, கூச்சல் போடாதீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் டோன்ட் ஷவுட் அப்படின்லாம் சொல்லலாம். இப்படியெல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இது இந்த சென்டென்சஸ்லாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் லைக் தட் அப்படின்னா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம்? நாட் ஸோ அட் ஆல் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஸோ அட் ஆல் அப்படின்னா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்றது தான் நாட் ஸோ அட் ஆல் அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டியான சென்டென்சஸ் கற்றுக்கிட்டாலே இங்கிலீஷ் நல்லாவே பேசலாம். எனக்கு 1 கிலோ அரிசி வேணும். இது மளிகை கடையில் கேட்போம், இல்லை சூப்பர் மார்க்கெட்ஸில் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் 1 kg ஆஃப் ரைஸ். ஐ வாண்ட் 1 kg ஆஃப் ரைஸ் அப்படின்னா எனக்கு 1 கிலோ அரிசி வேணும். வாண்ட் அப்படின்னா வேணும்னு அர்த்தம். ஏன் அடிக்கடி அங்கே போகிற அப்படின்னு ஒரு டவுட்டுக்குள்ளே கேட்போம் இல்லையா? அந்த டவுட்டோட, ஸோ அந்த டவுட்டோட சென்டென்ஸ் கேட்போம் இல்லையா? ஏன் அடிக்கடி அங்கே போகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? why do you go there often? oftenனா அடிக்கடி போகிறது. why do you go there often அப்படின்னா ஏன் அடிக்கடி அங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறது தான் இந்த சென்டென்ஸ். புரிஞ்சுதுங்களா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? நான் அதை பற்றி உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன். இந்த சென்டென்ஸ் நிறைய பிளேசஸ்ல யூஸ் பண்ணுவோம். உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? நான் அதை பற்றி கேட்கவே இல்லை, கேட்க மறந்துட்டேன், சுத்தமாகவே மறந்துட்டேன். I forgot to ask you about that. I forgotனா நான் மறந்துட்டேன். To ask you about that அப்படின்னா அதை பற்றி கேட்கறதுக்கு. I forgot to ask you about that. Please say what happened அப்படின்னா நான் கேட்க மறந்துட்டேன், சொல்லு என்ன அங்கே நடந்துச்சுன்ட்டு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான் I forgot to ask you about that. Please say what will happen there. அங்கே என்ன நடக்க போகுது, அங்கே என்ன நடந்துச்சு, what happened அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, ஒரு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் நிறைய ஸ்டோரிஸில் இங்கிலீஷ் வார்த்தைகள் சொல்லுங்கள், இங்கிலீஷாக மேக் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.